ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அந்த டேட்டா கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், சப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு கிளாஸ் இல்லாமல் நம்மளுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்த பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சி இல்லை C++ல ஜாவாவில் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கும், ரைட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு சிங்கிள் பேராக அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தான் பேர். ஸோ ட்ரிபிள் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம 3 வேல்யூஸ் இப்போ ஏபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிள் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம பேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 எலிமெண்ட்ஸில் ஆட் நம்பர்லாம் ஒரு லிஸ்ட்லையும் ஈவன் நம்பர்லாம் ஒரு லிஸ்ட்லையும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம்னா, ஸோ நம்ம ஒரு லூப் போட்டு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம செக் பண்ணோம். பட் அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம காட்லின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு கிளாஸ்லாம் நம்ம கான்செப்ட் முடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இனி தேவையில்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் இனி. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நான் இங்கே ரைட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 10 நம்பர்ஸ் ஆட் ஈவன் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் வந்து அந்த இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது வந்துட்டு அந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இந்த இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது கீழே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஈவனாக செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டில் பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பார்ட்டிஷன் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்ட்டிஷன் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் வந்து பேஸ் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டிஷன்லேயே ஒரு லிஸ்ட்டாகவும் இந்த ஆஃப்டர் பார்ட்டிஷன் வேரியபிள்லேயே ஒரு லிஸ்ட்டாகவும், ஸோ ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு லிஸ்ட்டாகவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஆர்டர் ஈவன் அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். ஸோ இந்த ஆர்டர் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு ஈவனாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து அந்த வேல்யூ mod 2 ஈக்குவல் டு 0னா அது ஈவனாக இருக்கும். ஸோ ஈவன் நம்பர் mod 2 வந்து நமக்கு எப்பவுமே 0 வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே எழுதியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த இட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் தான் நம்மளுக்கு இட் இருக்கும். ஸோ ஐட்ரேஷன் பண்ணுற மாதிரி மீனிங். ஸோ ஐட்ரேஷன் பண்ணி ஸோ அந்த இட்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இட்ல வந்து 1 இருக்கும். ஸோ அந்த 1 அப்படிங்கிறது ஆர்டர் ஈவன் அப்படின்னு போகும். ஸோ ஈவனாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் பார்ட்டிஷனில் ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் லிஸ்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் போகும்போது ட்ரூவாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு லிஸ்ட்டில், ஸோ அந்த மாதிரி மாறி மாறி லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே டிஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதாமல் இருந்தது நம்மளுக்கு அந்த செகண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே 10 அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு அது அன்ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணலாம். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கரெக்டாக அந்த இது கிளாஸிஃபை வந்துருக்கு. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லையும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு இதுலையும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு இதுலையும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஈவன் நம்பர்லாம் 2 4 6 8 10 அப்படிங்கிறது ஒன்றும் இது தனியாக இருந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து ஐட்ரேட் பண்ணி இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். நம்ம கிட்ட அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெறும் ட்ரூன்னு மட்டும் கொடுக்குறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு லிஸ்ட்டில் போடும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு லிஸ்ட்டில் போடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லாமே ட்ரூவாக இருக்குங்காட்டி ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு லிஸ்ட்லையும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு லிஸ்ட்லையும் போடுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து நம்ம பேர்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ பேர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கீ வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேர் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 2 அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இது நம்ம ஸோ நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வேல் அப்படின்ட்டு ஒன்று வச்சுட்டு ஸோ ரெண்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜாப் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம் ஈக்குவல் டு ஸோ டீச்சர் அப்படின்ட்டு ஒரு கீ அப்படி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த டீச்சர் அப்படிங்கிறது கீயாக இருக்கும், இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேல்யூவாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரில் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து 2 அப்படிங்கிறது போடலாம். ஸோ இது ஒரு வேர்டு தான் இருக்கணும், நம்ம என்ன எவ்வளோ ஸ்ட்ரிங் வேணாலும் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஜாப் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இந்த வேல்யூ இருக்கும், செகண்ட்ல இந்த வேல்யூ இருக்கும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் ஆஃப் டீச்சர் இஸ் டீச்சிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஜாபோட பேர் எந்த வேலையாக அசைன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 2க்கு முன்னாடி இருக்கிறதும், ஸோ செகண்ட் பார்ட் வந்து 2க்கு அப்புறம் இருக்கிறதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆகும். ஸோ அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். ஸோ நம்ம டபுளுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 3 வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 வேல்யூ யூஸ் பண்ணால் நம்ம ட்ரிபிள் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம பேர் அப்படிங்கிறதுக்கு கீவேர்டு எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ட்ரிபிளுக்கு வந்து நம்ம கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு அசைன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜாப் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவே நம்ம அந்த லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணலாம். ஸோ 2 லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா சேம் இதே அவுட்புட் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ 2 லிஸ்ட்னு கொடுத்தா நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த லிஸ்ட் இதாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு புது லிஸ்ட் கிரியேட் ஆன மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட நம்மளுக்கு அது வந்து ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பேர்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த பேர்ஸில் வந்துட்டு ஒரு சிங்கிள் வேல்யூ ஒரு வேல்யூ தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூ கூட கொடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே டீச்சர் இது வந்து ஒரு பேரா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேரவே வந்துட்டு இன்னும் இந்த கம்ப்ளீட்டே ஒரு பேரா வச்சுட்டு ஸோ இதுக்கு இன்னும் கூட அசைன் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சேர்ந்து ஒரு ஸ்டார்டிங் வேல்யூவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கீயாக வச்சுட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு வேல்யூ கூட அசைன் பண்ணலாம். ஸோ இப்படி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டாக இருக்கும், இது செகண்டாக இருக்கும். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப்ல வந்துட்டு இந்த என்டையர் இதுவும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜாப் ஆஃப் த டீச்சர் கமா டீச்சிங். ஸோ இந்த ஜாப் ஆஃப்ங்கிறது இங்கேருந்து இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து டீச்சர் கமா டீச்சிங். இந்த ரெண்டு வேல்யூ சேர்ந்து தான் ஜாப் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஜாப் ஆஃப் செகண்ட்ல ஆஸ் யூஷுவல் செகண்ட் அப்படிங்கிறது சம்திங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கீ வேல்யூ பேர் தான் இருக்கணும்ட்டு இல்லை. ஸோ நம்ம இன்னொரு பேர் கூட போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ ட்ரிபிள்க்கு வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம ஒரு ட்ரிப்பிளில் வந்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், பேருக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பேருக்கு அசைன் பண்ணும்போது ட்ரிப்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ட்ரிப்பிள் வந்து நம்மளுக்கு மொத்தமாக அப்படியே வந்துட்டு அந்த வேல்யூவாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் அந்த சம்திங் அப்படிங்கிறது நம்மளுக்கு டபுளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நெஸ்டட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பேருக்குள்ள ட்ரிப்பிள் மீன் அந்த ட்ரிப்பிளை வந்து ஒரு பேருக்குள்ளே போட்டு ஸோ அதுக்குள்ளே நெஸ்டட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணும்போது நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்துருக்கு. ஸோ நான் இதில் ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மலி இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த ஜாப் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஜாப் ஆஃப் ஏ அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸாம்பிள். ஸோ நம்ம டீச்சர்ஸ் அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். செகண்ட் கொடுத்தா செகண்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நெஸ்டட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே நம்ம அந்த டேட்டா கிளாஸ் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணமோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூவில் மட்டும் போடாமல் எனக்கு அந்த ட்ரிபிள் வேல்யூ எடுத்து ஒரு இதில் அசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வேர் a, b equal to இந்த ஜாப் டாட் ஜாப் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் டாக்டர் ஷாப் கீப்பர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது எப்படி அசைன் பண்ணியிருக்குன்னா ஜாப்ல இருந்து நம்மளுக்கு ரெண்டாக பிரிச்சு ஸோ அந்த ரெண்டு வேரியபிளில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு இந்த ஏலையும் செகண்ட் ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு பிலையும் அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிளில் பண்ணுறதுனாலும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த ஜாப் டாட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜாப் டாட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போது இதில் எகைன் அந்த சி அப்படிங்கிறது சேர்த்து பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சியோட சேர்த்து அந்த ட்ரிப்பிளை வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஏ டீச்சர், பி டாக்டர், சி ஷாப் கீப்பர் அப்படிங்கிறது நம்ம ட்ரிபிளையும் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த டேட்டா கிளாஸில் வந்து டீஸ்ட்ரக்சரிங் பார்த்த மாதிரி சேம் அதே டைப்ஸ் தான் வந்துட்டு அதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ட்ரிபிள்ஸையோ இல்லை பேர்ஸையோ டீஸ்ட்ரக்சர் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிபிள் அந்த பேர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக மோஸ்ட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேஷ்
மேப்பில் வந்துட்டு கீ வேல்யூ பேர் மட்டும் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு கீக்கிலேயே இன்னொரு பேராகவும் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு ட்ரிப்பிளாகவும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நெஸ்டட் வந்து நம்ம ஐ மீன் நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஃபீச்சர் தான். ஸோ நம்ம பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.